அனைவரையும் வரவேற்கிறேன். நேத்திலிருந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா போயிட்டு இருக்கு. கணவனுடைய கண் முன்னாடியே இது என்ன ட்ரெஸ்? யாரு உள்ள இருக்கவன்? உள்ள இருக்கிறது யாரு? மனைவியினுடைய கள்ள உறவு அதை பார்த்து அதிர்ச்சியான கணவன். என் பொண்ணாடியை கிழிச்சு போட்டு வந்துட்டேன். என் பிள்ளைய கூட சேர்ந்து சாக போறான். என் குடும்பமே நாசமா போச்சு. இது எல்லாத்தையும் அதனால இன்னைக்கு கேள்விக்குறியான அவர்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை. தன்னுடைய மனைவியினுடைய கள்ள உறவை கண்டிச்சும் கேட்காதனால இன்னைக்கு தன்னுடைய மனைவியை அறுத்து போட்டேன், நானும் சாக போறேன், என்னுடைய குழந்தையும் இன்னைக்கு சாக போகுது அப்படின்ட்டு பகிரங்கமான ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாகி மக்கள் மனதையே கலங்கடிச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, ராஜா ஆத்விக் தேவ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நேத்து வெளியான வீடியோ தான் தமிழ்நாட்டிலே அதிர வச்சிருக்கு. தன்னுடைய மனைவியினுடைய கள்ள உறவை நேர்ல கண்கூட பார்த்த கணவன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கடந்த சில நாட்களாவே சோகமான வீடியோஸா வெளியிட்டு வராரு. அதுல ஒரு வீடியோ தன்னுடைய மகன் கேட்கிறான், அப்பா அம்மா எப்ப வருவாங்க அப்படின்னு. அதுக்கு இவரு அம்மா இனிமேல் வரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அந்த ராஜாவினுடைய மனைவி தனியா போயிட்டாங்க. தனியா போய் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க. அங்க திடீர்னு நைட்டு ராஜா அங்க போறாரு. ராஜா அங்க போனா அங்கேதான் அதிர்ச்சி காத்து. வீட்டுக்குள்ள அவங்களுடைய மனைவி மட்டும் இல்ல, அதுக்குள்ள இன்னொருத்தனும் உள்ள இருக்கான். அதை பார்த்த ராஜா கோபத்துல அசிங்கமான வார்த்தையில சொல்லி அவனை வெளியில கூப்பிடுறாரு. அவன் வெளியில வரல. மறுபடியும் தன்னுடைய மனைவிட்டையும் அசிங்கமான வார்த்தைகளால சொல்லி அவனை வெளியில வர சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா வெளியில வாரான். வெளியில வந்தா மேலும் ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, உள்ள இருந்தவன் ராஜாவுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு நபர். ஓ ஜோஸ் ப்ரோவா, வாங்க ப்ரோ அப்படின்ட்டு பேரை சொல்லி கூப்பிடுறாரு ராஜா. இந்த மாதிரியான கேவலங்கள்லாம் இன்னைக்கு சமூகத்துல அதிகரிச்சு ஒரு குடும்பமே இன்னைக்கு சீரழிஞ்சு, பல குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிஞ்சு, பல குழந்தைகளினுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறி நிற்குது. அது மட்டும் இல்லாம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்டர்நெட் வளர்ச்சி கிடையாது. ஆனா இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆப்பு, கே ஆப்பு அப்படின்னு கேவலமான ஆப்புகள், ஒரு ஆணும் பழகி பேசிக்கொள்வதற்கு ஒரு ஆப்பு, இதெல்லாம் கேவலமா இல்லையா சமூகத்துல? காரி மூஞ்சில காரி துப்பணும் போல இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஒரு ஆணும் பழகிறதுக்கு ஒரு ஆப் விட்டுருக்காங்க இன்னைக்கு வெளியில. ஒரு பெண்ணோட பேசுறதுக்கு ஃப்ரெண்ட் ஆப்னு ஒரு ஆப். அப்ப வீட்டுக்குள்ள இருந்தே இன்னொருத்தன்ட்ட பேசுறதுக்கு, இன்னொருத்தன் தொடர்பு கொள்றதுக்கு, இன்னொருத்தியோட பேசுறதுக்கு, இன்னொருத்தியோட தொடர்பு கொள்றதுக்கு இன்னைக்கு அனைத்து வசதிகளையும் இன்னைக்கு இந்த இணையதளம் செஞ்சு கொடுத்துருக்கு. இப்படியான கேவலமான இந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ஆப்பை உருவாக்கின முதலாளிக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற லாபம் தான் கண்ணில் நிக்கிறது தவிர பல குடும்பங்களுடைய வாழ்க்கை, பல குழந்தைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுது அப்படிங்கிறது இந்த மாதிரி அயோக்கிய பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி போய் முடியும் தெரியுமா? அதே ஆப்ல அவனுங்க அந்த ஆப்பை உருவாக்குறவங்களுடைய மனைவி இன்னொருத்தனோட தொடர்புல இருக்கும்போதுதான் அதை வலிக்கும். இந்த ஆப்பை உருவாக்குறாங்க பத்திலா, அவங்களுடைய பெற்ற மகள் இன்னொருத்தனோட உறவுல இருக்கும் போதுதான் அதனுடைய வலி புரியும். இன்னைக்கு பல குடும்பங்களை சீரழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆப்புகள் உருவாக்கிட்டு வருது. இன்னைக்கு ராஜா பதிவிட்டதுனால இன்னைக்கு இந்த வீடியோ வைரலா போகுது. இது தெரியாம பல குடும்பங்கள்ல கள்ள உறவுகள், வீட்டு வேலையாளோட, டிரைவரோட அப்படின்ட்டு பல இடத்துல இந்த மாதிரியான கேவலமான செயல்கள் நடந்துட்டு வருது. இதனால பல குடும்பங்கள் அழிஞ்சிட்டு வருது. இன்னைக்கு ஒருவரோட வாழ பிடிக்கிறது அப்படின்னா சட்ட ரீதியாக பல வழிகள் இருக்கு. 2 பேருமே பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கணவனை வைத்துக்கொண்டு, மனைவியை வைத்துக்கொண்டு இந்த மாதிரியான கேவலமான உறவுகள்ல ஈடுபடக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
வன்மையாக இந்த சமூகம் செருப்பாலே அடிக்கக்கூடிய பதிலைத்தான் கொடுக்க வேண்டும். அதிலும் இந்த தமிழ் சமூகத்துல இந்த மாதிரியான கேவலங்கள்லாம் அரங்கேறது மிகவும் மன வருத்தத்தை நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிக்குது. அந்த குழந்தை பயந்து அழக்கூடிய அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே மனதை உடைக்கக்கூடிய அளவுக்கு பரவிக்கிட்டு வருது. அந்த குழந்தை அழுகுது, அப்பா பயமா இருக்கு, அப்பா பயமா இருக்கு. அப்படியே என்ன உங்களுக்கு எல்லாம் கேக்குது? அப்படி வேணும்னா நீ முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு தொலைஞ்சு போக வேண்டியதானே? தொலைஞ்சு போயிட்டு எவனோடையும் போ, எப்படியும் போ. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கணவனையும் குழந்தைகளையும் விட்டுட்டு போகணுமா? இந்த மாதிரி மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு போகணுமா? இதுதான் இன்னைக்கு வந்துட்டு சமூகத்துல வந்துட்டு பரவி இருக்கு. இந்த மாதிரியான கேவலங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு சட்டங்களும் அரசாங்கமும் இதுக்கெல்லாம் வழி வகுத்துக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு முடியும் அப்படின்னு தெரியல. இது முடியாத தொடர் கதையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நம்மளுடைய சேனலை இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய் உன்